வரலட்சுமி நோன்பு காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலேயே எல்லா சுவாமி படத்துக்கும் அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் வச்சுட்டு சுவாமி படத்துக்கெல்லாம் தீபம் ஏற்றிட்டு இங்கே வந்து கிச்சனில் அன்னபூர்ணி தாயாருக்கு தீபம் ஏற்றிட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் முடிச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு அபிஷேகம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவேங்க. அதில் வந்து பால், சந்தனம், குங்குமம், பன்னீர், அதுக்கப்புறம் தேன், காசு, கொஞ்சம் சில்லற காசு, அது பழங்கள் ஏதாவது நீங்கள் திராட்சை இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நான் அதை காசு இப்போ அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணி இப்போ காசு, கொஞ்சம் திராட்சை, ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்குறேங்க. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெய்வேத்தியம், அதுக்குள்ளே பொங்கல் ஆயிடுச்சுங்க. நெய்வேத்தியம் வச்சு பூஜையை ஸ்டார்ட் பண்ணி பூஜை முடிச்சுட்டு திரும்பவும் சுவாமிக்கு பிரசாதத்துக்காக நான் வந்து பச்சரிசி மாவில் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் பச்சரிசி மாவில் வந்து இட்லி பண்ணுவேன். அதுக்கப்புறமா புட்டு பண்ணுவேங்க. பச்சரிசி மாவில் கொலக்கட்டையும் பண்ணுவேன். இன்றைக்கி சுவாமிக்கு பிரசாதம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேங்க. காலையில் மதியத்துக்கு வந்து நல்லா தயிர் சாதம், இப்போ புட்டுக்கு வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன்.